எங்க ஊர்ல ஒரு சிறந்த பேச்சாளர் ஒருத்தர் இருந்தாரு. எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. அந்த கிராமத்துல இருந்த மக்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா கலந்துக்கணும்னு சொல்லி இவரை அழைச்சாங்க. இவரும் அந்த மேடையில என்னெல்லாம் பேசணும்னு குறிப்பு எழுதி தன்னை தயார் பண்ணிக்கிட்டாரு. அந்த நாளும் வந்துச்சு. அந்த கிராமத்துல இருந்த மக்கள் அவர் அழைச்சிட்டு வர ஒரு குதிரை வண்டியை அனுப்புனாங்க. அந்த வண்டியும் வந்தது. அந்த பேச்சாளரும் ஏறி உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே மழை ஜோன்னு பெய்ய ஆரம்பிச்சது. அப்போ அந்த குதிரை வண்டிக்காரர் சொன்னாரு, ஐயா, மழை அதிகமா இருக்கு, நாம மழை விட்டதுக்கு அப்புறம் போகலாமா அப்படின்னு கேட்டாராம். ஆனா அந்த பேச்சாளர் என்ன சொன்னாராம், இல்ல இல்ல, எனக்காக அங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம சரியான நேரத்துக்கு அங்க போயிடணும், நீ வண்டியை விடு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவரும் அந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போயிட்டாரு. அங்க போய் இறங்கினதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன இது, ஒரு ஈக்காக்கா கூட காணமே, நிகழ்ச்சிக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு தான் சொன்னாங்களே அப்படின்னு அந்த வண்டிக்காரர்கிட்ட கேட்டாராம். அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், மழை பெஞ்சது இல்லையா, அதனால நிகழ்ச்சி நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட அந்த பேச்சாளருக்கு வருத்தமா இருந்ததாம். அவர் சொன்னாராம், நானும் மேடை பேச்சுக்காக என்னை தயார் பண்ணிட்டு வந்துட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சப்போ அந்த குதிரை வண்டிக்காரர்கிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், ஐயா, எங்க வீட்டுல 20 குதிரைய நான் வளர்க்குறேன், அதுல 19 குதிரை ஓடி போயிடுச்சு, ஒரு குதிரை இருந்துச்சு, அதுக்காக இருந்த ஒரு குதிரைய பட்டினி போட மாட்டேன் இல்லையா. அப்படி சொன்ன உடனே அவரோட புத்திக்கு உரைச்சதாம். உடனே இவர் என்ன பண்ணாரு, நிகழ்ச்சிக்காக தயார் பண்ணிட்டு வந்த எல்லா விஷயங்களையும் அந்த ஒருத்தருக்கு சொல்லிட்டாராம். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வண்டிக்காரர்கிட்ட கேட்டாராம், என்னப்பா, என்னோட பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், ஐயா, நானும் படிக்காதவன், என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன்னா, 19 குதிரை தான் ஓடி போயிடுச்சு, அந்த குதிரைக்கான புல்லையும் சேர்த்து இந்த ஒரு குதிரைக்கு நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம்.